மசாலா உதிராம உள்ள ஜூஸியா வெளியே கிறிஸ்பியா இருக்க பெர்ஃபெக்டான சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு 3 ரோசஸ் ஃபார் எவர். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். என்னோட வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பாப்பீங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு அகலமான சட்டியில் சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. 1 கிலோ சிக்கனுக்கு 100 கிராம் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலாலே காரம் உப்பு எல்லாம் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ராவாக வேற எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. கலருக்காக மட்டும் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு சேர்த்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துடுங்க. இதெல்லாம் சேர்க்கறதுனால சிக்கன் 65 அவுட்டர் லேயர் கிறிஸ்பியா இருக்கும். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரே ஒரு முட்டையை உடைச்சி அது உள்ள சேர்த்துக்கலாம். இந்த முட்டை சேர்க்கறதுனால நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கடாயில் நம்ம சிக்கன் 65 பொரிக்கும் பொழுது ஒட்டாமல் வரும். ஸோ அதனால ஒரே ஒரு முட்டை சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 ஹவருக்கு இதை மேரினேட் பண்ண அப்படியே ரெஸ்ட்ல விட்டுடலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு இரும்பு கடாயில தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் 65 செய்ய போறதுனால ஃபர்ஸ்டே தேவையான எண்ணெயை சேர்த்துக்கிறேன். நீங்க கொஞ்சமா செய்யறதா இருந்தா அதுக்கேற்ற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கனை உதிர்த்து உள்ள சேர்த்துக்கோங்க. ஒரே டைம்ல நிறைய சேர்க்காம பேட்ச் பை பேட்சா செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டு அந்த சைடும் கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா பொரிய விடலாம். மசாலா எதுவும் பிரியாம கொஞ்சம் கூட ஒட்டாம அழகா ரெடி ஆயிட்டு இருக்கு நம்ம சிக்கன் 65. நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர்ல இதை எடுத்துடுங்க. நான் பாதி சிக்கன் 65 செஞ்சு முடிச்சிட்டேன். நம்ம சேர்த்த எண்ணெயை பாருங்க அப்படியே இருக்கு. இன்னும் ஒரு மீதி பாதி அளவுக்கு எனக்கு பொரிக்க வேண்டி இருக்கு. நான் சொன்ன மாதிரி மசாலா எதுவும் உதிராம எண்ணெயும் குடிக்காம வேஸ்ட் ஆகாம அழகா போட்டு எடுத்துடலாம். இந்த மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.